जावा नललिढलोका त्रणय कारुण्य घन घना त्वं संसार जावा नललिढलोका त्रणय कारुण्य घन घना त्वं प्राप्तस्य कल्याण गुणार्णवस्य वन्दे गुरो श्री चरणारविन्दम् प्राप्तस्य कल्याण गुणार्णवस्य वन्दे गुरो श्री चरणारविन्दम् प्राप्तस्य कल्याण गुणार्णवस्य वन्दे गुरो श्री चरणारविन्दम् महाप्रभु कीर्तन नित्य गीता वदित्रमाद्यान् मनसुरसेना महाप्रभु कीर्तन नित्य गीता वदित्रमाद्यान् मनसुरसेना रोमाञ्चकम्पाश्रुतरङ्गभाजो वन्दे गुरो श्री चरणारविन्दम् रोमाञ्चकम्पाश्रुतरङ्गभाजो இல்லைன்னா தமிழ் கீதா காலம் நீங்க ஏதாவது ஒன்று பண்ணிட்டு இருக்கீங்க. கிட்டத்தட்ட சாமியார் ஆகிட்டீங்க போல இருக்கு. அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைன்னா ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணன்ற மகாமந்திரத்தை தினமும் ஊற்றி கொடுத்தவே சொல்லுவாரு. எவ்வளோ சந்தோஷமா இருக்கும் தெரியுமா? போங்க டாடி, ஒரு தடவை சொல்லவே டைம் இல்லை. இதில் 108 தடவை சொல்லுவாங்களா? இதெல்லாம் உங்களை மாதிரி ரிட்டையர்
இல்லைன்னா கேப்ல யூடியூப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் அப்படின்னு டைமே இருக்காது. சரி, வீட்டுக்கு திரும்பி வரல அப்போ சொல்லலாம்ல. ஈவினிங் வரும்போது ஃபுட் கோர்ட் போய் பிக் ஸ்க்ரீன்ல T20 மேட்ச் பார்த்துட்டு சாப்பிட்டு ஸ்நாக்ஸ் ஃப்ரெண்ட்ஸோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு சரியா இருக்கும். வீட்டுக்கு வரவே லேட் ஆயிடுது. நீ திருந்தவே மாட்ட. மண் மணா பகவத் பக்தோ மத்யாஜி மாம் நமஸ்குரு மாம் ஏவேஷ்யசி யுக்வைவம் ஆத்மானம் மத்பராயணஹ. நீ என்னன்னு சொல்றீங்க? நீங்க சொல்றது கேட்கலன்னு தெரியுங்களா? இது பகவத்கீதை ஸ்லோகம். எப்பொழுதும் என்னையே நினைத்து என்னில் நாம் நாடகமாக பார்க்க போகிறோம். பார்க்கலாமா? பகவத் பக்தோ மத்யாஜி மாம் நமஸ்குரு மாம் ஏவேஷ்யசி யுக்வைவம் ஆத்மானம் மத்பராயணஹ. நீ என்னன்னு சொல்றீங்க? நீங்க சொல்றது கேட்கலன்னு தெரியுங்களா? இது பகவத்கீதை ஸ்லோகம். எப்பொழுதும் என்னையே நினைத்து என்னிடம் பக்தி செலுத்தி என்னை வணங்கி எனக்கே உன் மனதை அர்ப்பணம் செய்தால் நீ என்னிடமே வருவாய் அப்படின்னு அர்த்தம். கிருஷ்ண பரமாத்மா எத்தனை முறை பகவத்கீதை சொன்னாலும் நீ எல்லாம் திருந்தவே மாட்ட. அதனாலதான் கலியுகத்தில் சைத்தன்ய மகாபிரபுவா அவதாரத்தை எடுத்து கலியுகத்திற்கு தகுந்த மாதிரி எளிமையான முறையில ஹரே கிருஷ்ணா மகாமந்திரத்தை சொல்லி கொடுத்தார். அந்த மகாமந்திரத்தை சொன்னா மட்டும் என்ன நடக்க போகுது? நமனும் பொற்களனும் பேச நரகில் நின்றார்கள் கேட்க நரகமே சொர்க்கம் ஆகும் நாமங்கள் உடைய நம்பி அவனது ஊர் அரங்கம் என்னாது அயர்ந்து வீர்த்தறிய வாழ்ந்த கவலையில் படுகின்றார் என்று அதற்கே கவல்கின்றேனே. என்ன பாட்டு பாடு? சொர்க்கம் நரகம் வேடத்தோட எதுவுமே புரிய மாட்டேங்குது. யார் எழுதுனது? வைரமுத்துவா, வாலியா, கண்ணதாசனா, இல்ல இந்த பகவத்கீதை? இல்லப்பா, இதை பாடுறது தொண்டரடி புலியாடுவா. யார் எழுதுது? இப்பெல்லாம் வித்தியாசமா புதுசு புதுசா பேர் வச்சுக்கிறாங்க. எழுதுறதே புரிய மாட்டேங்குது, பேரும் புரிய மாட்டேங்குது. நல்லா எழுத்து. அவரு 12 ஆழ்வார்கள் ஒருத்தர். அவரோட பாசனம் தான் இது. திருமாலைன்னு 45 பாசனங்கள் பாடியிருக்காரு. அந்த பாசனங்கள்ல இதுவும் ஒண்ணு. நரகம் சொர்க்கம் ஆயிடுச்சுன்னா எப்படி இருக்குன்னு எவ்வளவு அழகா ஆழ்வார் பாடியிருக்காரு. அதை போய் கேள்வி பண்றீங்க. என்னன்னுதான் கேட்கலன்னா எவ்வளவு போறீங்க? எனக்கும் இப்போ ஃப்ரீ டைம் தான். மொபைலில் விட சார்ஜ் இல்லை. சரி சொல்லுங்க, கேட்போம். யமலோகத்துல நடந்த கதை இது. அங்க என்ன நடந்ததுன்னு பார்ப்போம். யமலோகத்தில் யமதர்ம ராஜாவும் சித்திரகுப்தனும் பேசிக் கொண்டிருக்கிறார். இன்று மாணவர்கள் யாரையாவது நமது தூதர் விழித்துக் இருக்கிறார்களா? அவர்களின் பாவ புண்ணிய கணக்குகளை சரிபார்ப்போம். அப்படியா? பிறர் பொருளுக்கு ஆசைப்படக்கூடாது என்று கிருஷ்ணர் எத்தனை அவதாரங்களுக்கு போயினாலும் இவர்கள் திரும்ப மாட்டார்கள். இவர்கள் செய்த குற்றத்திற்கு இவர்களை தாமீஸ்வரன் நரகத்துக்கு தள்ளுங்கள். சரி பிரபு, அப்படியே செய்து விடுகிறேன். அடுத்தது யார்? அவர்கள் என்ன செய்தார்கள்? தேன்மொழியும் அவள் கணவன் தங்கதையும் இவர்கள் தங்கள் சுயநலத்திற்காக பிற குடும்பங்களை அழித்தனர் பிரபு. ஓஹோ, பேராசை பிடித்தவர்கள். இவர்கள் இருவரையும் ரவுரா நரகத்துக்கு தள்ளுங்கள். அடுத்து தன்னுடைய பெற்றோர்களையும் மற்றவர்களுடைய பெரியவர்களையும் ஈவிரக்கமின்றி கஷ்டப்படுத்தினார். இவன் அன்பனன் அல்ல, அராஜகரகன். மாத்துதேவ பவ பித்ருதேவ பவ என்பதை அவன் கேட்கவில்லை போலும். சரி, அவனுக்கு கால சூத்திரம் நரகம் தான். பிடித்தது அவனை. அடுத்ததை யார்? சித்திரகுப்தா. காந்தி என்ற பேருள்ள இவன் தன் முன்னோர் வழிபட்ட தெய்வங்களை நிந்தனை செய்தான். தன் தர்மத்தையும் மறந்தான். தெய்வத்தை நிந்தனை செய்கிறானா? அவ்வளவு பெரிய ஆளா அவன்? உடனே
அசிபத்திரத்துக்குள் தள்ளு அவனை. இன்னும் ஒரு ஓய் பாக்கிட்டு போற. இவன் என்ன பாவம் செஞ்சான்? பிரபு, இவன் பெயர் முற்கலன். இவனுக்கு சிறிது புண்ணிய பலன் இருக்கு பிரபு. ஓ அப்படியா? ஓலையை படித்து விட்டு தண்டனையை பற்றி பேச சொல்கிறேன். எங்கே? என்னப்பா இப்படி பயமுறுத்துற? இவ்விரக்கமின்றி கஷ்டப்படுத்தினான். இவன் அன்பழகன் அல்ல, அராஜகர்கள். மாத்ருதேவ பவ பித்ருதேவ பவ என்பதை அவன் கேட்கவில்லை போல். சரி, அவனுக்கு கால சூத்திரம் நரகம் கட்டை கதையால அட்டி வெளியே நின்று கொண்டிருக்கிறான். நரகலோகத்தின் வாயிலில் முற்கலன் காவலாளியிடம் பேசிக் கொண்டிருக்கிறான். என்னப்பா அது? தூங்கிட்டு இருந்தவன் சாகடிச்சு இழுத்துட்டு வந்தீங்க. ஒன்று உள்ளேயாவது கூட்டிட்டு போகணும், இல்லை வீட்டில் இருக்காங்க. எதுவும் சொன்னாலும் வெளியே நிற்பதுங்களே. உன் பெயர் என்ன? என் பேர் முற்கலன். நீ ஏதாவது கொஞ்சம் புண்ணியம் பண்ணியிருப்ப, அதனால தான் லேட்டா போற, அவ்வளவுதான். என்ன அங்கே வந்து அலறல் சத்தம்? ஓ அதுவா? உன் கூட வந்தவங்க எல்லோருக்கும் அவங்க பாவ புண்ணிய கணக்கை பார்த்து அவங்களுக்கு தகுந்த நரகத்துல தள்ளி விட்டு இருப்பாங்க, அதுதான். என்ன அவன் உள்ள தள்ளிட்டாங்களா? உள்ள இருந்து வர கதறலும் மோனமும் தாங்க முடியலப்பா. காவல இப்படி பயங்கரமா வளர்றாங்களே. அவங்க செஞ்ச பாவத்துக்கு தகுந்த தண்டனையை அனுபவிச்சுட்டு இருக்கிறாங்க. அப்பாடி, அப்போ நான் தப்பிச்ச போல இருக்கு. நினைப்பு தான் குழப்ப கிடக்குது. என்னப்பா சொல்ற? நரக வர 4 லட்சம் இருக்கு, அதுல முக்கியமானது 28. நீ பண்ண பாவத்துக்கு எந்த நரகமோ என்ன தண்டனையோ யாருக்கு தெரியும்? ஐயோ, என்னப்பா இப்படி பயமுறுத்துற? நரகம்னா ஒண்ணுதான் கேள்விப்பட்டிருக்கேன். 4 லட்சம் நரகம்னு சொல்ற? தாமிசி நரகத்துக்கு போனா முள்ளாலான கட்டை கதையால அடி பின்னிடுவாங்க. ரௌரவ நரகத்துல போனா சூளத்தால குத்தி குத்தி எடுப்பாங்க. ஏப்பா, கேட்கவே பயங்கரமா இருக்கு. இதுக்கு கீழே பூலோகத்துல இருந்து என் கொண்டாடிக்கிட்டே உதவி இருக்கிறேன். இன்னும் கேளு முற்களா, கும்பிபாகம் போயிட்டேன்னு வச்சுக்க, அடுப்பு எரிஞ்சுக்கிட்டு இருக்கும். அது ஹரே கிருஷ்ணா. நாடகத்தின் தலைப்பு நாமத்தின் மகிமை. யமனும் ரௌரவ நரகத்துல போனா சூளத்தால குத்தி குத்தி எடுப்பாங்க. ஏப்பா, கேட்கவே பயங்கரமா இருக்கு. இதுக்கு கீழே பூலோகத்துல இருந்து என் கொண்டாடி தப்பிச்சோன்னு நினைச்சா எங்க வந்து மாட்டிக்கிட்டேன்னு. இன்னும் கேளு முற்களா, கும்பிபாகம் போயிட்டேன்னு வச்சுக்க, அடுப்பு எரிஞ்சுக்கிட்டு இருக்கும். அது மேல எண்ணெய் கொப்பரையில கொதிக்கும் எண்ணெயில போட்டு யமதூதர்கள் எனக்கு இது வராமல் கொடுக்கட்டும். நீ இப்பவே வீதி கலவாத. இன்னும் கேளு, அசிபத்திரத்துல தள்ளிட்டாங்கன்னா பயங்கர பூதங்கள் நடுவுல மாட்டிக்கிட்டு நடுங்க வேண்டியதுதான். சரி சரி, நரகத்துக்கு போறதுக்கு முன்னாடியே உன் பேச்சால நரகத்தை காட்டுறாத. இங்கேயே நாளை இருப்பா சாமி. இதை வந்துட்டாங்க, என்னை உள்ள கூட்டிட்டு போறாங்கன்னு நினைக்கிறேன். என்னடா இது? எமதூதர்கள் நம்மளை என்னமோ கட்டி தரத்தன்னு எழுத்து வந்தாங்க. இவர் என்னமோ நம்மளை பலமா வர இருக்கிறார. ஒண்ணுமே புரியலையே. என்ன பிடிக்கல? என்ன குழப்பம் உனக்கு? இல்லைங்க, வாசல் வரைக்கும் என்ன தரத்தன்னு எழுத்து வந்துட்டு இப்போ நீங்க கொடுக்குற மரியாதை நினைச்சு தான் குழப்பமா இருக்கு. ஓ அதுவா? நீ பணக்காரனாக இருந்தாலும் உன்னை புகழ்பவருக்கு மட்டுமே உதவி செய்தாய். அப்படி வந்த ஒரு முதியோருக்கு அவர் கேட்ட பசுமாட்டை கொடுத்தாய். விளையாட்டாக கிருஷ்ணா என்று சொல்லி கொடுத்தாய். அந்த நாமத்தின் பலன்தான் இப்போ நீ உள்ளே போவதற்கு கொஞ்சம் நேரமாகுது. ஓ அதுவா? கிருஷ்ணா அப்படிங்கிறது பசுமாரோட பேரு. அதை கொடுக்கும்போது மனசு கஷ்டப்பட்டு கிருஷ்ணா அப்படின்னு கூப்பிட்டேன். நீ தெரிந்து சொன்னாயோ தெரியாமல் சொன்னாயோ, ஆனால் ஒருவருக்கு தானம் கொடுக்கும்போது கிருஷ்ணா என்று நீ கூறி கிருஷ்ணருக்கு அர்ப்பணம் செய்ததால் உனக்கு புண்ணியம் வந்து சேர்ந்தது. என்ன, கிருஷ்ணான்னு ஒருவரை மாட்டை கூப்பிட்டதுக்கு இவ்வளவு புண்ணியமா? கிருஷ்ணாவோட நாமத்துக்கு அவ்வளவு பலமா? ஆம், கிருஷ்ணா மட்டுமா, மாதவா, கோவிந்தா, கேசவா, மதுசூதனா, ரங்கா, இது மாதிரி நிறைய பெயர்களுடைய நம்பியாட்சி பகவான்.
இத்தனை நாமங்களில் ஏதாவது ஒன்றை சொல்லி ஒரு பூவெடுத்து பகவானின் பாதத்தில் விட்டிருந்தால் நீ நேரையா இங்கு வந்திருக்க போகிறீர். 1000 நாமங்கள் இருந்தும் ஒன்றை கூட நான் சொல்லலையே. அப்போவே பக்கத்து வீட்டுக்காரன் சொன்னான், ஒரு நாளைக்கு ஹரே கிருஷ்ணான்னு ஒரு 108 தடவையா சொல்றான். கேட்கலையே. சரி சரி, யாருங்க இவனை உள்ளே தள்ளுங்கள். சித்திரகுப்தர, உங்களுக்கு என்ன அவசரம்? நான் தான் அவர்கிட்ட பேசிட்டு இருக்கேன்ல பிரபு. நான் தான் கேட்டவங்களுக்குலாம் வாய் கொடுத்தேன்னு. நமக்கு கொஞ்சம் கருணை காட்டக்கூடாதா? சரிதான், நல்ல அளப்பா நீ. உனக்கு ஜால்டா போட்டவர்களுக்கே கொடுத்த, குடியிலே மூழ்கி இருந்த, கட்ட பழக்க வேலை இருந்தது. புதுவிலை இவனை பரிபாலம் நரகம், வஜ்ரகாண்டம் நரகம் என இறைவனும் மாற்றி மாற்றி தள்ளி தண்டனை கொடுங்கள். ஒன்னே கொடூரமா இருக்கும், இதுல 2 நரகம் வேறையா? யமராஜா யமராஜா, உள்ளே வந்து பாருங்களேன் இந்த அதிசயத்தை. என்னப்பா சொல்கிறாய்? என்னாச்சு? நரகமே சொர்க்கமா மாறிடுச்சு. தண்டனை இல்லாம எல்லோரும் சந்தோஷமா இருக்காங்க. என்ன சொல்கிறாய்? இது எப்படி சாத்தியம்? மகாராஜா, உள்ளே இருந்தவங்க எல்லோரும் பகவானுடைய நாமமகிமை பற்றி நீங்க 2 பேரும் பேசுனீங்க இல்லையா, அதை கேட்டதுல இருந்துதான் இப்படி சந்தோஷமாயிட்டாங்க. என்ன அதிசயம்! நானும் அவருக்கு நாமங்களை பற்றி உபதேசம் பண்ணவில்லை, அவரும் என்னிடம் உபதேசம் கேட்கவில்லை. ஒருவருக்கு ஒருவர் நாமங்களை மகிமையை பற்றி பேசிக் கொண்டுதானே இருந்தோம். ஆம் பிரபு, நரகத்தில் இருந்தவர்களும் கேட்க வேண்டும் என்ற ஆசையை கேட்கவில்லை. நீங்கள் இருவரும் பேசினது அவர்கள் எல்லோருடைய காதிலும் எதேச்சையாகத்தான் விழுந்தது. உடனே சொர்க்கம் இங்கேயே வந்துவிட்டது. என்ன நாமத்தின் மகிமை! ஹரே கிருஷ்ணா! என்னது, நரகமே சொர்க்கம் ஆயிடுச்சா? அப்போ இந்த கிருஷ்ண மந்திரத்தை நம்ம பூலோகத்துல சொல்லிருந்தா பூலோகமா சொர்க்கமா இருக்கும் போல. ஆமா, நீங்கள் தான் கிருஷ்ணன் சொன்னதையும் கேட்கவில்லை. இந்த கலியுகத்துல கிருஷ்ணரோட அவதாரமான சைத்தன்ய மகாபிரபு சொன்னதையும் கேட்கவில்லை. சைத்தன்ய மகாபிரபுவா? அவர் என்ன சொன்னாரு? அவர்தான் இந்த ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தை கலியுக மக்களுக்கு கொடுத்தார். அதை எல்லோரும் ஒழுங்கா சொல்லி இருந்தா இந்த நரகத்துக்கே வேலை இல்லை. யமதர்மராஜா, நமக்கு வேலை இல்லைன்னா என்ன பண்றது? நம்மளும் கொஞ்சம் ஓய்வெடுத்துக்கலாம். அப்படியே எல்லா லோகத்துக்கும் ஒரு சுற்றுலா சென்று வரலாம். சைத்தன்ய மகாபிரபுவை பத்தி நான் பூலோகத்திலேயே கேட்டிருந்தா தப்பிச்சிடலாம். சரி, இப்போ வர ஆரம்பிக்கலாம். ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. அப்புறம் முக்கியமா அந்த பகவான் நாமத்தை சொல்றதுனால நரகம் சொர்க்கமா மாறிடுச்சுன்னு சொன்னீங்கல்ல, அந்த துண்டரடி பொடி வாங்கணும் ஒரு பாட்டு பாடுனீங்களே, அந்த பாட்டோட அர்த்தத்தை சொல்லுங்க. இந்த பாசத்துல நமக்காக அவர் கவலைப்பட்டுட்டு இருக்கார். பல நாமங்களுடைய பகவான ஒரு நாமமாவது சொல்லி யாரும் ஜபம் பண்ணி இருந்தாலோ இல்லை நினைச்சாலோ இல்லை ஜபம் பண்றதை கேட்டு இருந்தாலும் போதுமே, இப்படி எதுவுமே பண்ணாம இந்த சம்சார சாகரத்துல கஷ்டத்தையே சுகமா நினைச்சிட்டு பிறந்து இறக்குறாங்கள, இவங்களை பத்தி தான் நான் கவலைப்படுகிறேன் அப்படின்னு அவர் கவலைப்படுகிறார். அந்த மகாமந்திரத்தை நமக்கு கொடுத்த சைத்தன்ய மகாபிரபு பற்றி கொஞ்சம் சொல்லுங்க. கண்டிப்பா சொல்றேன். அவர் 16ஆம் நூற்றாண்டில் வங்காளத்தில் பிறந்தவர். மற்ற யுகங்களில் பண்ணின மாதிரி தவமோ யாகமோ பூஜை புனஸ்காரம் எல்லாம் நம்மளால பண்ண முடியாதுன்னு கலியுகத்துக்கு தகுந்த மாதிரி எளிமையா இந்த மகாமந்திரத்தை சொல்லி கொடுத்தார். ஆமாடி, எங்களுக்கு இருக்கிற வேலையில உங்களை மாதிரி மற்றதெல்லாம் பண்றது கஷ்டம். ஆனால் இனிமே ஹரே கிருஷ்ணா மந்திரத்தை டைம் கிடைக்கும் போதெல்லாம் சொல்லலான்னு இருக்கேன். இதுலேருந்து ஆரம்பிச்சுக்கலாம். ரொம்ப சந்தோஷம்ப்பா. அப்படி சொன்னா கவலையில் இருந்த இந்த பூலோகமே சொர்க்கமா மாறிடும். ஹரே கிருஷ்ண 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 ஹரே